அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக். இது எல்லாம் தான் உயிரெழுத்துக்கள். இது எல்லாம் தான் உயிரெழுத்துக்கள். இந்த அக்கு அப்படின்ற ஒரு எழுத்து ஒன்று மட்டும் ஆயுத எழுத்து. அக்குன்ற ஒரு எழுத்து மட்டும் ஆயுத எழுத்து. இப்போ இந்த ஆக்கு வந்து நிறைய சொற்கள் நீங்க சீனியர் கேஜிலே பார்த்துருப்பீங்க. ஆனா, அம்மா, அணில், அன்னம், அதெல்லாம். அதே போல ஆடு, ஆனா ஆடு, ஆறு, ஆலமரம். அப்போ ஈக்கு இலை, இறகு, இட்லி. நெக்ஸ்ட் ஈக்கு ஈட்டி, ஈசல், இந்த மாதிரி. அதே போல் உலகம், உடை. உடைனா நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு தான். ஊனா ஊசி, நீடில். ஊதல்னா பீப்பி, ஊதல். சரிங்களா? ஏன்னா எலி, ரேட். எறும்புன்னா ஆண்ட், அது தெரியும். ஏன்னா ஏணி. ஏணினா ஒரு இடத்துல நம்ம மேலே ஏறணும்னா ஏணி யூஸ் பண்ணி ஏறிக்கலாம். ஏடு. அதுக்கப்புறமா ஐனா 5, 50 நம்பர். சரிங்களா? அப்புறம் ஓன்னா ஒட்டகம். ஒட்டகம் நம்ம காட்டுக்குள்ளே கொண்டாட்டத்தில் பார்த்தோம் இல்லைங்களா? ஒட்டகம். ஒன்று, அது எண்ணில் வர 1. அதுக்கப்புறமா ஓன்னா ஓடம். ஓடம்னா நதி தான். ஓனாயும் காட்டுக்குள்ளே கொண்டாட்டத்தில் நம்ம பார்த்தோம். ஔன்னா ஔவையார். ஔவையார் என்ன எழுதுனாங்க? ஆத்திச்சுடி எழுதுனாங்க. ஔடதம்னா மருந்து. ஔடதம்னா மருந்து. அக்குன்னா எஃகு வால், போர் செய்யக்கூடிய வால். இப்போ இந்த உயிரெழுத்துக்களுக்கு இது இல்லாமல் நிறைய சொற்கள் வரும். அது என்னன்னு நீங்களே அதுக்கப்புறமா எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்போ நான் இங்கே கீழே கொஞ்சம் படம் வரைஞ்சிருக்கேன். அந்த படத்தை கொஞ்சம் பாருங்க. இது என்ன படம்? இலை. அப்போ இதுக்கு முதல் எழுத்து என்ன வரும்? இ. என்ன வரும்? இ. இது என்ன படம்? அம்பு. இது என்னது? இது அம்பு. அப்போ முதல் எழுத்து ஆ. அப்போ இலை அம்பு. இது என்னது? அந்த விழுதெல்லாம் தொங்குது பார்த்தீங்களா? ஆலமரம். இது என்னது? ஆலமரம். இது என்னது? இது ஊசி. என்னது? இது ஊசி. இது வந்து ஏணி. இது என்ன படம்? எறும்பு. இது வந்து 5. இது வந்து 9. இது வந்து என்ன தெரியுமா? ஔடதம், மருந்து பாட்டில் தான். சரிங்களா? ஔடதம். இது என்னன்னா உருளை. என்னது? உருளை, தடி மாதிரி வச்சிருப்பாங்களே, அதுதான். இது வந்து ஈச்ச மரம். இது என்னது? இது ஈச்ச மரம். இது என்னது? இது என்னது? ஓடம். என்னது? இது ஓடம். இப்போ இலை, அம்பு, ஆலமரம், ஊசி, ஏணி, எறும்பு, 5, 9, ஔடதம், உருளை, ஈச்சமரம், ஓடம். இது அதோட படம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு கதை சொல்ல போகிறேன். என்னன்னா, அன்பான சிங்கம். அந்த எழுத்து வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் எழுத்து ஆ. அன்பான சிங்கத்துக்கு ஒரு கதை. ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு சிங்கம் வந்து வாழ்ந்து வந்துச்சான். அது வந்து சிங்கம் எங்கே இருக்கும்? குகையில் தான். அதோட குகையில் இருக்கும். குகையிலேருந்து ஒரு நாள் வெளியில் வந்துச்சான். வெளியில் வந்தது உடனே அங்கே ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழே அணில் வந்து பசியோடு உக்காந்துட்டு இருந்துச்சு. அந்த அணில் வந்து அந்த சிங்கத்தை பார்த்தோன்னே பயம் ஆயிடுச்சு. ஐயோ, சிங்கம் வந்து நம்மளை கடிச்சு சாப்பிட்ருமா அப்படின்னு பயந்துக்கிட்டே உக்காந்துட்டு இருக்கும்போது அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சான்? மெதுவாக நடந்து அணில் பக்கம் வந்துச்சான். அணில் பக்கம் வந்தோடனே அணிலுக்கு என்ன போச்சான்? ரொம்ப நடுங்கிடுச்சான். அடடா, நம்ம கிட்ட வந்துருச்சேன்னு. உடனே இந்த சிங்கம் என்ன சிங்கம்னு சொன்ன? அன்பான சிங்கம். என்ன சிங்கம்? அன்பான சிங்கம். உடனே என்ன பண்ணுச்சுன்னா, இந்த அணில் பசியாக இருக்குதுன்றதுனால ஒரு பழத்தை எடுத்து கொடுத்துச்சான். அதை வாங்கின அணில் என்ன பண்ணிச்சான்? அன்போடு நன்றி சொல்லிச்சான். என்னது? அன்போட நன்றி சொல்லிச்சுங்களா? இந்த கதை புரிஞ்சுதா? கதை என்னன்னா, அன்பான சிங்கம். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்துச்சு. அது குகையிலேருந்து ஒரு நாள் வெளியில் வந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கு அடியில் ஒரு அணில் பசியோடு உக்காந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே அந்த சிங்கம் என்ன சிங்கம்? அன்பான சிங்கம் இல்லையா? அதை பார்த்த உடனே என்ன பண்ணுச்சுன்னா, அணில் பக்கம் வந்துச்சு. அணில் பக்கம் சிங்கம் வர வர அணிலுக்கு என்ன போச்சு? பயமாயிடுச்சு. பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்கும்போது அந்த அன்பான சிங்கம் வந்து அணில் பசியாக இருக்குது இல்லையா, அதனால ஒரு பழத்தை கொடுத்து இந்தா நீ சாப்பிடுன்னு வச்சோம். உடனே அந்த அணிலுக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு அன்புடன் நன்றி சொல்லிச்சு.
இது வந்து அன்பான சிங்கம் அப்படின்றதுக்கான கதை. இப்போ ஆலங்கட்டி. ஆலங்கட்டி என்ன எப்போ வரும்? மழை நிறையா வரும்போது ஆலங்கட்டி வரும். இப்போ அந்த ஆலந்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல மாலை நேரம்னா இப்படி ஈவினிங் டைமில் மழை பெஞ்சிச்சு. கொஞ்சம் மெதுவாக தான் ஃபஸ்ட்டு சின்ன தூறலாக தான் போட்டுச்சு. நேரம் ஆக ஆக என்ன ஆச்சு? பெரிய மழையாக வந்துருச்சு. ஆடி காற்று. அந்த காற்றோட மழையும் வீசும்போது என்ன விழுந்துச்சு? மேலேருந்து ஆலங்கட்டி விழுந்துச்சு. என்ன விழுந்துச்சு? ஆலங்கட்டி விழுந்துச்சு. அதை பார்த்த உடனே குழந்தைங்களுக்கெல்லாம் உற்சாகம்னா என்ன? சந்தோஷம், ஹாப்பியாக ஆரவாரம் கத்துனாங்களாம், ஆலங்கட்டின்னு. அப்போது ஆலந்தூரில் மாலை நேரத்தில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. முதல்ல என்ன பண்ணுச்சு? மெதுவாக தூறலாக தான் ஆரம்பிச்சிச்சு. இருக்க மழை அதிகமாச்சு. ஆடி காற்றோட ஆலங்கட்டி மழையும் விழுந்ததுனால அங்கே இருக்கிற பசங்கள்லாம் ஆரவாரத்துடன் ஆர்வமாக என்னது இன்ட்ரெஸ்டாக அதை பார்த்து ரசித்தாங்க. இப்போ 2 கதை உங்களுக்கு புரிஞ்சதா? இப்போ அடுத்தது அதுக்குண்டான பிக்சரை உங்களுக்கு காட்டிடுறேன். இங்கே பாருங்க. இப்போ இங்கே என்ன எழுத்து? இது இங்கே என்ன இருக்கு? அரிசி. இது என்னது? இது அரிசி. இவங்க யாரு? அம்மா, அன்னம். இது என்னது? அலைபேசி. அலைபேசினா என்ன? ஃபோன் தான், அலைபேசி. இது அள்ளி. இது என்னது? இது அள்ளி வந்து மலர். நெக்ஸ்ட் இது வந்து என்ன? அணில். இது என்னது? அணில். இது என்னது? இது அப்பளம். என்னது? இது அப்பளம். அப்போ ஆனாக்கா எத்தனை சொற்கள் இருக்கு பார்த்தீங்களா? அம்மா, அரிசி, அன்னம், அலைபேசி, அள்ளி, அணில், அப்பளம். இது எல்லாம் ஆவோட சொற்கள் தான். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஆக்கு என்ன சொற்கள் இருக்குன்னா, இங்கே பாருங்க. ஆக்கு இருக்கிற சொற்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க. ஆடு, ஆமை, ஆலமரம். ஆலமரத்தில் விழுதெல்லாம் தொங்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? தொங்குதா? ஆலமரம். ஆந்தை. இது என்னது? இது ஆந்தை. இங்கே என்ன இருக்குது? ஆப்பம். இது என்னது? இது ஆப்பம். இது வந்து ஆறு. ஆறுன்னா என்ன? ரிவர், ஆறு. சரிங்களா? இது ஆவோட சொற்கள். சரிங்களா? அடுத்தது இப்போ இதோட விடுபட்ட சொற்களும் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது என்னது? இது ஆமை. அப்போ இதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எழுத்து வரும்? ஆ. இது என்னது? இது அணில். அப்போ முதல் எழுத்து என்ன வரும்? அ. இது என்னது? இது அப்பளம். அப்போ முதல் எழுத்து அ. இது என்னது? இது ஆலமரம். அப்போ முதல் எழுத்து ஆ. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம 2 பார்த்துட்டோம். 2க்குண்டான சொற்களை பார்த்துட்டோம். அதோட கதையும் சொன்னேன். ஆக்கு என்ன கதை சொன்னேன்? அன்பான சிங்கம். ஆக்கு என்ன சொன்னேன்? ஆலங்கட்டி மலை. 2 கதை சொன்னேன்னா இப்போ 3வது ஈ 2 இருக்கு. இங்கே பாருங்க. ஒரு வீடு. இந்த வீட்டை சுற்றி என்னென்ன பொருள் இருக்குது, யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஒரு வீடு. அந்த வீட்டில் ஜன்னல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சிறுமி உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் என்ன இருக்குது? ஆடு இருக்குது. என்ன இருக்குது? ஆடு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? அம்பு. என்னது இருக்குது? அம்பு. அம்பு, ஆடு. இங்கே 2 வந்துருச்சா? அடுத்தது இப்போ புதுசாக இதில் என்ன கற்றுக்க போகிறோன்னா, இவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்க? இட்லி. என்ன சொல்கிறாங்க? இட்லி. அதுக்கு பக்கத்தில் அந்த இட்லி வச்சு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? இலை. என்ன இருக்குது? இலை. இங்கே பாருங்க. இவர் என்ன பண்ணுறாரு? இளநீர். என்னது? இளநீர் விற்கிறாரு. இங்கே என்ன மரம் இருக்குது? ஈச்ச மரம். என்ன மரம் இருக்குது? ஈச்ச மரம். இப்போ இதில் நம்ம என்ன சொற்கள் பார்க்க போகிறோம்? 2 சொற்கள் பார்க்க போகிறோம். அதில் ஈக்கு என்ன இருக்குது? இட்லி இருக்குது, இலை இருக்குது. ஈக்கு என்ன இருக்குது? ஈச்ச மரம் இருக்குது. இங்கே பாருங்கள். ஈக்கு இளநீரும் இருக்குது. சரியா? இதுலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆக்கு வந்து அம்பும், ஆக்கு ஆடும் வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற சொற்கள் வந்து ஈ. அடுத்த சொற்கள் ஈ. பார்க்கலாமா? இங்கே பாருங்க. இங்கே 2 வகையான சொற்கள் இருக்குது. இது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை செய்யணும். ஈ 2 சொற்கள் இருக்கா? ஈ அப்படின்ற சொற்கள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணால் கை தட்டணும். ஈ அப்படின்ற சொற்கள் வரும்போது கையை மேலே தூக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இலை. அப்போ ஈக்கு என்ன பண்ணோம்?
கை தட்டணும். ஈக்கு என்ன பண்ணோம்? கை தட்டணும். அடுத்து ஈச்ச மரம். ஈச்ச மரத்துக்கு என்ன பண்ணணும்? கையை மேலே தூக்கணும். ஈச்ச மரத்துக்கு கையை மேலே தூக்கணும். அடுத்து இட்லி. இட்லின்னா ஈ கை தட்டணும். நெக்ஸ்ட்டு ஈட்டி. ஈ அப்படின்னா கையை மேலே தூக்கணும். அதுக்கப்புறமா ஈனா கையை மேலே தூக்கணும். இஞ்சி கையை தட்டணும். அதுக்கப்புறமா ஈசல் அப்படின்னா கையை மேலே தூக்கணும். இழந்த பழம் அப்படின்னா கையை தட்டணும். அப்போ ஈ அப்படின்னா கையை தட்டணும். ஈனா கையை தூக்கணும். சரியா? அடுத்து இப்போ நம்ம 4 சொற்கள் பார்த்துட்டோம். அ ஆ இ ஈ. ஆக்கு அன்பான சிங்கம். ஆக்கு என்னது? ஆலங்கட்டி மலை. ஈக்கு என்ன பண்ணணும்னா ஈனா கையை தட்டணும். ஈனா கையை மேலே தூக்கணும். 4 சொற்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து அ ஆ பாருங்க. அ ஆ இ ஈ. அடுத்து என்ன இருக்கு? உ. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஊ. ஆமாம், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஊ சொற்கள் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இதுவும் அப்படியே தான். பார்க்கக்கூடிய சொற்கள் வந்து ஊ 2 சொற்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துலேயே இருக்க போகுது. ஒரு வீடு. ஒரு வீட்டில் என்ன இருக்குது? 2 ஜன்னலும் ஒரு கதவும் இருக்குது. அங்கே வெளியில் என்ன காயுது பாருங்கள். துணியெல்லாம் காயுதா? அதுதான் உடை. என்னது இது? உடை. இங்கே யார் நிற்கிறாங்க? ஒரு சிறுமி நிற்கிறாங்க. அவங்க எதுக்கு மேலே ஏறி நிற்கிறாங்க? உரலுக்கு மேலே தான் ஏறி நிற்கிறாங்க. பாருங்கள், கீழே உரல் தெரியுதா? உரலுக்கு மேலே அந்த சிறுமி மேலே இருக்கிற பழத்தை பறிக்கிறாங்க. அப்போ அந்த உரலுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்க? உலக்கை. என்னது இது? உலக்கை. அதுக்கப்புறமா இங்கே பாருங்க, இது என்னது இது? ஊஞ்சல். என்னது இது? ஊஞ்சல். இங்கே பாருங்க, இவர் போகிறாரா? இவர் கையில் இருக்கிறது என்னது இது? அது ஏர். ஆனால் அவர் யார்? உழவர். அவர் யார்? உழவர். இங்கே 2 சிறுவர்கள் விளையாடுறாங்க. அவன் என்ன ஊதுறான்? அந்த பையன் வாயில் வச்சு ஊதலை ஊதுறானா? ஊதல். அவ்வளோதான். இப்போ இதில் இருக்கிற சொற்கள் பார்த்தீங்கன்னா உடை, உரல், உலக்கை, உழவர், அதுக்கப்புறமா ஊஞ்சல், ஊதல். 2 சொற்கள் இருக்கா? ஊக்கு 2 பாடல் பார்க்க போகிறோம். முதல் வந்து ஊக்கு பாடல் பார்க்கலாம். உரலை வந்து எல்லை இடிக்கலாம், உருண்டையாக பிடிக்கலாம், உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாய் உண்ணலாம். ஊக்கு என்ன பாட்டு? உரலில் வந்து அப்போ ஊக்கு என்ன பாட்டு பார்த்தோம்? உரலை வந்து எல்லை இடிக்கலாம். இடித்த எல்லை என்ன பண்ணும்? உருண்டையாக பிடிக்கலாம். உருண்டையாக பிடிச்ச எல்லாம் என்ன பண்ணோம்? நம்ம உறவு, நம்ம குடும்பத்தில் எல்லாரும் இருப்பாங்க இல்லையா? உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம். கொடுத்த பின்னாடி அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க தானே? உற்சாகமாய் உண்ணலாம். உரலை வந்து உரலை எல்லை இடிக்கலாம், உருண்டையாக பிடிக்கலாம், உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாய் உண்ணலாம். பாட்டு புரிஞ்சதா? அடுத்த இப்போ ஊக்குண்டான பாடலை பார்க்கலாம். ஊர்வலமாய் போகலாம், ஊதா பூவை பார்க்கலாம், ஊதல் ஊதி மகிழலாம், ஊஞ்சலிலே ஆடலாம். இப்போ இந்த பாடல் பாருங்க. இவங்க நண்பர்களோட எப்படி போறாங்க? ஊர்வலமா போறாங்க. போற வழியில என்ன பூவை பார்க்குறாங்க? ஊதா பூவை பார்க்குறாங்க. என்ன பூவை பார்க்குறாங்க? ஊதா பூவை பார்க்குறாங்க. அங்கே ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான் பாருங்க? ஊதல் டீப்பி ஊதுறான் இல்லையா? ஊதல் ஊதி மகிழ்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அங்கே என்ன பண்ணுறாங்க? ஊஞ்சல் ஆடலாம், ஊஞ்சலிலே ஆடலாம். இப்போ இந்த பாட்டு ஊக்கு என்ன பாட்டுன்னா, ஊர்வலமாய் போகலாம், ஊதா பூவை பார்க்கலாம், ஊதல் ஊதி மகிழலாம், ஊஞ்சலிலே ஆடலாம். இப்போ ஊக்கு என்ன பாடல் பார்த்தோன்னா, உரலிலே எள்ளு இடிக்கலாம், உருண்டையாக பிடிக்கலாம், உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாய் உண்ணலாம். அது ஊக்கு. ஊக்கு என்ன பாடல்னா, ஊர்வலமாய் போகலாம், ஊதா பூவை பார்க்கலாம், ஊதல் ஊதி மகிழலாம், ஊஞ்சலிலே ஆடலாம். இந்த 2 பாட்டும் உங்களுக்கு புரிஞ்சதா? இப்போ இது வரைக்கும் நம்ம 6 சொற்கள் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம எத்தனை எழுத்தும் அதோட சொற்களும் பார்த்துருக்கோம். இங்கே பாருங்க. அ ஆ இ ஈ உ
ஊ 6 சொற்களும் 6 எழுத்தும் பார்த்துருக்கோம். இப்போ ஆக்கு என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு? ஒரு கதை சொன்னேன். என்ன கதை? அன்பான சிங்கம். ஆக்கு என்ன சொன்னேன்? ஆலங்கட்டி மலை. ஆக்கு என்ன சொன்னேன்? ஆலங்கட்டி மலை. ஈக்கு என்ன சொன்னேன்? ஒரு விளையாட்டு. ஈக்கும் ஒரு விளையாட்டு. ஈனா ஈல வர சொற்கள் வந்தா கையை தட்டணும். ஈன்னு சொற்கள் வந்தா கையை மேலே தூக்கணும். அதுக்கப்புறமா ஊக்கு ஒரு பாடல் பாடினேன். ஊக்கு என்ன பண்ண? ஒரு பாடல் பாடினேன். இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல 6 சொற்களும் 6 எழுத்துக்களும் பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு உண்டானது எல்லாம் இதுக்கு இப்போ நம்ம ஆக்கு அம்மா அணில் பார்த்துருக்குமா? நீங்கள் இன்னும் நிறைய சொற்களை எல்லா 6க்குமே 5 சொற்களை எழுதி வைங்க. சரிங்களா? மற்ற எழுத்துக்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.